ஹாய் மக்களே, எல்லாருக்கும் மிகப்பெரிய காலை வணக்கம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான அந்த ஸ்கூல் புக்கை ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 2 நாள் வர முடியல. ஸோ இன்னிலேருந்து அது தொடர்ச்சியாக போகும். ஸோ தீபாவளி சமயத்தில் அதோட ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம எப்போ வேணுமாலும் எதிர்பார்க்கலாம். தீபாவளி பரிசாக கூட அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வரலாம். ஸோ ப்ரிப்பரேஷனை கைவிட்றாதீங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. வரக்கூடிய குரூப் 4 நமக்கானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும். ஸோ ஆல்ரெடி நிறையா பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதில் தாராளமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் சேர்ப்போம். அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ ஆக போகுது. ஸோ மறந்துடாதீங்க, வரக்கூடிய 25ஆம் தேதி நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லையும் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ச்சியாக 10 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொஸ்டின் டிஎன்பிசியோட குரூப் 4 ஸ்டாண்டர்டில் குரூப் 4 கொஸ்டின் மாடலில் குரூப் 4ல் கொடுக்கக்கூடிய OMRல ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட பயணிச்சுட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 6வதுல செகண்ட் ஃபேஸு, இதோட 6வது ஸ்கூல் புக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி நான் படித்து இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த அந்த இடங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் எந்த இடத்துல எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். ஸோ கான்ஸ்டியூஷன் என்றைக்கு என்ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 1950 ஜனவரி 26 என்ஃபோர்ஸ் பண்ணோம். கரெக்டாக 1950 ஜனவரி 24 தான் நம்மளோட அரசியலமைப்பை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? தென் அடுத்தது 1929 இந்த ஜனவரி 26ங்கிறது எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா 1929 லாகூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு கொடுத்து பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட தலைமையில் அந்த மாநாட்டில் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா இந்திய வரலாற்றோட மிக முக்கியமான நாள் அப்படிங்கிற ஒரு நாளாக இருக்க போகுது. ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆனதான் நம்மளோட கையில் இல்லை அந்த தினம். அட்லீஸ்ட் இந்தியா ரிபப்ளிக் ஆகக்கூடியவாது நம்மளோட கையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். அதுக்காக ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்தோம். அந்த தினம் தான் ஜனவரி 26 அப்படின்னு சொல்கிறோம். 1930 முதல் முறையாக பூர்ண சுயராஜ்ய தினம், அதாவது முழு சுதந்திர தினம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம். எப்போ? 1930 ஜனவரி 26 இதை கொண்டாடணும். ஸோ இந்த டேட்டு ஞாபகார்த்தமாக தான் இந்தியாவோட அரசியலமைப்பை நம்ம ஏறக்குறைய ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி. we are accepted our constitution நவம்பர் 26, 1949 நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து 2 மாதங்களுக்கு பிறகு இது கான்ஸ்டிடியூஷனல் டே, அதாவது அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே, குடியரசு தினம். ஒரு நாடு தனக்கான அரசியலமைப்பை எழுதி அதன் மூலமாக அந்த நாடு இனிமேல் செயல்பட போகுது, அதுக்கு ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்கிறார், இந்தியாவோட பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம அறிவித்த நாள் ஜனவரி 26 இந்த உலகத்துக்கு நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தென் பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சும்மா 2 பேர் பேசிக்கிறாங்க. நமக்கு எக்ஸாமுக்கு தேவையானது என்ன இருக்குதோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்திய அரசியலமைப்பில் இதை எழுதுறதுக்கு அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று தேவைப்படுச்சு, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒன்று தேவைப்படுச்சு. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் 389 பேர் இருந்தாங்க. எவ்வளோ பேர் இருந்தாங்க? 389 பேர் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 389 பேர் 10 லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற வீதத்தில் தான் இந்த 389 வந்துச்சு. இதில் 296 பிரிட்டிஷ் டைரக்டாக ரூல் பண்ணக்கூடிய பகுதியிலையும் 93 பேர் மன்னர்கள் ஆளக்கூடிய பகுதியிலேருந்து பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இதுக்கான தேர்தல் நடத்தப்பட்டு குறிப்பாக டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் கூட்டம் நடக்குது, இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம். ஸோ அரசியல் நிர்ணய சபை எதுக்காக? இந்தியாவோட அரசியலமைப்பை எழுதுவதற்காக. அப்போ டு கிரியேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதுதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மேஜர் ரோலாக அப்படின்னு இங்கே இருந்துச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நாள், அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி அவங்களுக்கு நடுப்புற ஒரு சண்டை வருது, யார் தலைவர். ஸோ அப்போ ஒரு ஐடியா சொல்கிறார், யார்? ஜேபி கிருபாலனி, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மிக முக்கிய நபர் தலைவர் ஜேபி கிருபாலனி சொல்கிறார், ஒரு ஐடியாவை சொல்கிறார், ஃப்ரெஞ்சு பாலிசி, வி வில் ஃபாலோ ஃப்ரெஞ்சு பாலிசி மெத்தட். என்ன அப்படின்னா அந்த கூட்டத்தில் வயதான நபர் யாரோ அவர் தற்காலிக தலைவராக நீங்கள் உட்கார வச்சு அதுக்கப்புறம் நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லுவோம். ஸோ 9ஆம் தேதி சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 13ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லுது. குறிப்பாக அன்னைக்கு HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற 2 பேர் அதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். HC முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம எங்கே சொல்கிறோம்? இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் நம்ம சொல்கிறோம். ஓகே, அது VT TT 2 டிஃப்ரென்ஸ் எதுக்கு கரெக்டாக பார்த்துக்கு கிருஷ்ணமாச்சாரி அவரோட நேம். ஓகேவா? சரி, அடுத்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரி, இதில் மொத்தம் எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா 15 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 15 பேர் இருந்திருக்கிறாங்க. தென் BN ராவ் இதோட சட்ட ஆலோசகராக இதை நியமித்தாங்க. 9ஆம் தேதி இதுக்கான முதல் கூட்டம் நடக்குது.
ஸோ ஒட்டுமொத்தமாக வரைவு குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. ஏறக்குறைய 21 குழுக்கள் இதில் உருவாக்கப்பட்டுச்சு. ஏறக்குறைய இந்த 21 குழுக்களில் 8 குழுக்கள் மேஜர் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், முதன்மை குழு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, ஸ்டேட் நெகோசியேஷன் கமிட்டி, இதெல்லாம் யார்? பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட கையில் இருந்துச்சு. யாரோட கையில்? ஜவஹர்லால் நேருவோட கையில் இருந்துச்சு. ரூல்ஸ் அண்டு ப்ரொசீஜர் கமிட்டி யாரோட கையில் இருக்குது? ராஜேந்திர பிரசாத்தோட கையில் இருக்குது. ஸ்டீரிங் கமிட்டி வழிகாட்டுதல் குழு யார் கையில் இருக்குது? ராஜேந்திர பிரசாத்தோட கையில் இருக்குது. இவங்கெல்லாம் வழிகாட்டுதல் குழுவாக இருந்திருக்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் கையில் 2 இருந்துச்சு. என்னது? ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, மாகாண அரசியலமைப்பு குழு அப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் கையில் இருக்குது. தென் இந்த கமிட்டி ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், த கமிட்டி ஃபார் மைனாரிட்டிஸ், த கமிட்டி ஃபார் ஷெட்யூல்டு ஏரியாஸ், இதெல்லாம் யார் கையில் இருந்துச்சு? சர்தார் வல்லபாய் பட்டேலோட கையில் இருந்துச்சு. தென் அம்பேத்கர் கையில் ஒரு கமிட்டி ஒப்படைக்கப்பட்டுச்சு, அதான் டிராஃப்ட் கமிட்டி. ஆகஸ்ட் மாதம் 29 அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. அவரோட சேர்த்து ஒரு 7 பேர் அந்த கமிட்டியில் இருந்தாங்கன்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்குன எல்லா குழுக்களுக்குமே ஒரு லா அட்வைசர், சட்ட ஆலோசனை ஒருத்தர் இருந்தார். அவர் தான் யார்? இந்த BN ராவ் அப்படிங்கிற நபர். சரி, வேறு நம்ம புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏறக்குறைய 60 நாடுகளில் இருந்து நம்ம இதை எடுத்ததாக சொல்லுது. இது எவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருக்கோம் நல்லா பாருங்கள். இது வந்து 60 நாடுகள்லேருந்து நம்ம எடுத்தோம் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட திருத்தங்கள் சொல்லப்பட்டது. 7653 2473 திருத்தங்களும் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதி நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே சில திருத்தங்களுக்கு உட்பட்டதாக சொல்லப்படுது. ஏறக்குறைய 64 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாயிருக்கு. எவ்வளோ செலவாயிருக்கு? 64 லட்ச ரூபா வரைக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பை எழுதுறதுக்கு எனக்கு செலவாயிடுச்சு. ஸோ நம்ம அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள், அதாவது நவம்பர் 26 இந்தியாவோட அரசியலமைப்பு தினமாக நம்ம கொண்டாடுறோம். நாட் அ ரிபப்ளிக், இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் டே. இந்தியாவோட அரசியலமைப்பு தினமாக நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் கூடிய டேட்டாவை வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எழுதுறதுக்கு 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஆயிடுச்சு. ஆனால் புக்கில் 17 தான் இருக்குது. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் எடுத்துக்கிட்டாங்க இந்த இந்தியாவோட அரசியலமைப்பு எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி பாருங்கள், எல்லா டேட்டாவும் 6வது புக்லேயே நமக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவோட அரசியலமைப்போட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அரசியலமைப்போட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசியலமைப்போட அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசியலமைப்போட முன்னுரை அப்படின்னு சொல்லலாம். ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன? பிரியாம்பிள். அப்போ பிரியாம்பிள் என்ன சொல்லியிருக்கு? த நேச்சர் ஆஃப் த ஸ்டேட். இந்திய நாடு எப்படிப்படுது? இஸ் அ சாவரின். இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இருக்குது. சோசியலிஸ்ட் சமத்துவம் கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. செக்குலரிசம் சமய சார்பற்ற நாடாக இந்தியா இருக்குது. டெமோக்ராட்டிக் மக்களாட்சி நாடாக இந்தியா இருக்குது. குடியரசு ரிபப்ளிக் நாடாக இந்தியா இருக்குது. இது எங்கே சொல்லுது? இந்தியாவோட பிரியாம்பிளில் சொல்லுது. அதே பிரியாம்பிள் தான் இந்தியாவில் மக்கள் உயர்ந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. யார் இப்போ ஹையஸ்ட் பவர் இருக்கா? மக்கள் தான் உயர்ந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் அப்படின்னு அதே பிரியாம்பிள் வந்து நமக்கு சொல்லுது. சரி, அப்போ மக்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை நம்பிக்கைகள். அப்போ இந்தியாவோட செக்குலரிசம் என்னது? மக்களோட விருப்பம். அப்படியே லாஸ்ட் குரூப் 4 மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது. நீங்கள் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணுங்கள், என்ன ஜாதியை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாருமே இங்கே ஈக்குவல். ஏன்னா நம்ம செக்குலரிசம் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்தது நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடிப்படை உரிமைகள் ஆரம்பத்தில் 7 இருந்துச்சு, இப்போ 6 இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதில் சம உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 18 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 19 22 வரைக்கும் நீங்கள் ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை. 23 24 ரைட்ஸ் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 25 28 அப்படிங்கிறது சமய உரிமை ரைட் டு ரிலீஜன் அப்படின்னு சொல்கிறோம். தென் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் பர்டிகுலரி யாருக்கு? மைனாரிட்டிஸ்க்கு சொல்கிறாங்க. என்ன ஆர்டிகல் அப்படின்னா 29 30 அப்படிங்கிற 2 ஆர்டிகல் சொல்கிறாங்க. தென் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31 வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தென் ஆர்டிகல் 32 என்ன சொல்கிறாங்க? கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அரசியலமைப்பு தீர்வுகான உரிமைகளை சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவோட அரசியலமைப்பில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு உரிமைகள் இப்போ இருக்கான குறைஞ்சிருச்சு. எவ்வளோ குறைஞ்சதுன்னா 1 நம்ம குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தென் வேறு என்ன ரைட்ஸ் கொடுத்துருக்கு? ஆர்டிகல் 326 அப்படிங்கிற ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் 18 வயது நிரம்பிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமையை இந்திய அரசியலமைப்பு நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஓட்டு போட்டுட்டு நான் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டேன், வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாலே ஸ்டேட்டஸ் போடுறோம், என்னோடய அடிப்படை கடமை ஓட்டுரிமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ரெண்டுமே கிடையாது. அப்போ ஓட்டுரிமை அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இல்லை, என்னோடய அடிப்படை உரிமையாக
கண்டிப்பாக கிடையாது. ஓட்டுரிமை அப்போ ஓட்டுரிமை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா, அடிப்படை கடமையா? கண்டிப்பாக கிடையாது. ஓட்டுரிமை அப்போ ஓட்டுரிமை இந்தியாவில் என்ன? இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். இது அரசியலமைப்பு வழங்கக்கூடிய அந்த உரிமைகளாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த கான்ஸ்டியூஷன் இந்த ரைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கா அப்படின்னு அர்த்தம். சரியா? தென் அடுத்தது வேறு என்ன இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம அரசியலமைப்பில் ஏறக்குறைய 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 22 பார்ட்ஸ் இருக்குது, 8 அட்டவணைகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 12 அட்டவணைகள் 12 ஷெட்யூல் நமக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் அதாவது 2016 வரைக்கும் 101 முறை இதை திருத்தியிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஒரிஜினலான கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஏறக்குறைய 2 மொழியில் எழுதினாங்க, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க. கிளியர் ஆகிடுச்சா? இதுதான் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் டைம் தான், ஒரு லெசனை நம்ம ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. குரூப் 4 அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த குரூப் 4 நமக்கானது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குங்க. தீபாவளியையும் தாண்டி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு ப்ரிப்பேர் ஆங்க. கட்டாயம் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.